வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 301 முதல் 310 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. இவ்வரிகள் அண்டங்களின் விரிவையும் கடல்கள் மற்றும் மலைகளின் படைப்பு இரகசியங்களையும் விளக்குகின்றன. 301 பகற்பரா சத்தியை பதியுமன் தங்களும் அகமர வகுத்த வருட்பெருஞ்சோதி. யாவராலும் போற்றப்படும் பராசக்தியையும் அவளுக்குரிய அண்டங்களையும் எவ்விதக் குற்றமுமின்றி அகமர முறையாக வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 302 பரசிவ பதியை பரசிவான் தங்களை அரசுர வமைத்த வருட்பெருஞ்சோதி. பரசிவ பரம்பொருளையும் அவருக்குரிய பரசிவாண்டங்களையும் தலைமை ஏற்கும் அதிகாரத்துடன் அரசுர அமைத்தது அருட்பெருஞ்சோதி. 303 எண்ணில்பல் சத்தியை எண்ணிலன் தங்களை அண்ணுற வகுத்த வருட்பெருஞ்சோதி. எண்ணிக்கையற்ற பல்வேறு சக்திகளையும் அவற்றிற்குரிய எண்ணற்ற அண்டங்களையும் மிக நெருக்கமாக அண்ணுற வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 304 அளவில்பல் சத்தரை அளவிலண்டங்களை அளவர வகுத்த வருட்பெருஞ்சோதி. அளவிட முடியாத பல்வேறு சத்தர்களையும் ஆண் தெய்வங்கள் அளவில்லாத அண்டங்களையும் எல்லையற்ற வகையில் வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 305 உயிர்வகை என்ற முலப்பில வெண்ணில அயர்வர வகுத்த வருட்பெருஞ்சோதி. உயிரினங்கள் வாழும் அண்டங்களை அழிவற்றவையாகவும் உலப்பில எண்ணற்றவையாகவும் சோர்வின்றி அயர்வர வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 306 களவில கடல்வகை கங்கில கரையில அளவில வகுத்த வருட்பெருஞ்சோதி. கணக்கிலடங்காத கடல் வகைகளை எல்லையற்றதாகவும் கங்கில கரையற்றதாகவும் அளவிட முடியாதபடி வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 307 கடலவை எனைத்தின் கரையின்றி நிலையுற அடலன லமைத்த வருட்பெருஞ்சோதி. அந்தக் கடல்கள் அனைத்தும் கரைகளை தாண்டி பெருகிவிடாமல் நிலைபெற்று இருப்பதற்காக கடலுக்கு அடியில் வடகனல் என்னும் பெரும் நெருப்பை அடலனல் அமைத்தது அருட்பெருஞ்சோதி. 308 கடல்களு மலைகளும் கதிகளு நதிகளும் அடலுற வகுத்த வருட்பெருஞ்சோதி. கடல்களையும் மலைகளையும் உயிர்களின் இயக்கங்களையும் கதிகள் ஆறுகளையும் பேராற்றலுடன் அடலுற வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 309 கடலிடை பல்வளங் கணித்ததிர் பல்லுயிர் அடலுற வகுத்த வருட்பெருஞ்சோதி. கடலுக்குள் எண்ணற்ற வளங்களை உருவாக்கி அங்கே பலவிதமான நீர்வாழ் உயிரினங்களையும் வலிமையுடன் வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 310 மலையடை பல்வளம் வகுத்ததிர் பல்லுயிர் அலைவர வகுத்த வருட்பெருஞ்சோதி. மலைகளில் அரிய மூலிகைகள் மற்றும் கனிம வளங்களை உருவாக்கி அங்கே பல உயிரினங்கள் எவ்வித தடையுமின்றி அலைவர வாழுமாறு வகுத்தது அருட்பெருஞ்சோதி.